ஐயா பேரமே ஒரு பெரங்காண்டு விழுந்து கிடக்கு பாருங்க. இங்கே பனைமரத்துக்கு பக்கத்தில் இழுப்பங்கொட்டையிலங்கிறாக்கு. வீட்டுக்கு மேலே இருந்து பார்த்தா அங்கே வீடு பச்சை பசைலன் இருக்கு. இப்போ அம்மா விட்டு தான் வந்திருக்கோம். சரி இப்படியே பாருங்க மக்களே, வீட்டுக்கு மேலே எல்லாம் வேறு நின்று பழங்கா மரத்தை எடுக்க போகிறேன். அப்போ தான் கிளியராக இருக்கு மாட்டேன். சுவரனை பாருங்க, அப்பா அம்மா விட்ட வந்து தண்ணியை விட்டு கொண்டு போகுது. சுவர்ணன் இன்றைக்கு ஒரு பனங்கா பணியாரம் செய்ய போகிறோம். எங்கண்ட ஒற்றை பெனை மரம் ஒன்று இருக்குது. நல்ல சுவையான பெனம்பழம். 2 பனங்க வாங்க குதத்தடிக்கு போய் கழுவுவோம். கழுவ போறோம், பெனங்காய கழுவ போறோம். 3 உடைக்கணுமே. அப்பா இங்க பாருங்க எப்படி இருக்கண்டு. இன்றைக்கு பனங்கா பணியாரம். சரி வாங்க போ. அந்த சுவையானதுக்கு தானே வருது வந்தேன். ஏண்டா அப்புறம் ஒருக்கா கழுவ வேணுமேனே. பெரிய வேற இதுதான் பெருங்காயம். வெங்காயம் பிரிஞ்சு தோல் எடுத்து கலிசி எடுக்கணும். பிரிஞ்சு எடுக்க போறோம். தோலை வச்சாச்சு. கொண்டு போய் எங்கிட்ட ஸ்டேட்டுக்கு கொண்டு வருவோம். நிலத்துல தான் இது செய்ய போறோம். பாய் ஒன்று விரிச்சாச்சு. சட்டியல் இருக்குது. 2வது பெனங்க. முதல்ல என்ன செய்யணும்னா நேர எடுத்து கழிவு இப்படி 6 இஞ்சி கலந்து 6 இருக்கு. 6ஐயும் எடுத்து பழுத்தா ஈஸியாக பிரி விடும். மூணாக போட்டு தண்ணியை விட்டு நல்லாக ப்ராடக்ட்ல பனங்கா பணியெல்லாம் விற்கல. இப்போ நாங்கள் ஒன்றை வந்து கொஞ்சம் புளிஞ்சாச்சு. அதுக்குள்ளேயே 2வது போட்டு அப்படியே பிணைகிறோம். இப்போ பாருங்க இனி படிக்க போறா. இவ்வளவு புளிஞ்சிட்டா. ரெண்டாம் தரமும் புளிஞ்சி வேங்க உடாம பார்த்துட்டு நல்லா இறுக்கமா புளிக்கிறீங்க. நஞ்சு ஆடுதே இல்லை. ஓகே இது காய்ச்சாம புளிஞ்சது மட்டும் பாருங்க எப்படி வருது. சில பேர் வந்து காய்ச்சி தான் செய்வீங்க.
எல்லாத்தையும் வளைச்சி இதுக்கு விட்டுட்டு இப்போ வந்து முதலாவதாக நாங்கள் போட போகிறது வந்து ஒரு சுண்டு அவிச்சமா போட போகிறோம். அடுத்தது வந்து பச்சைமா, அதாவது கோதுமை மா தான் பச்சைமா 3 சுண்டு போடுறது. உப்பு தேவையான அளவு, அதை தானே சொல்கிறீங்க எல்லா வீடியோலையும். உப்பு வந்து தேவையான அளவு போட்டாச்சு. அடுத்ததான் சீனியும் கூட தேவைக்கு ஏற்ற மாதிரி போடலாம். அடுத்ததான் சீனியும் ஆட் பண்ணுறோம் எங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பண்ணி போட்டு இணைக்கணுமே. இப்போ நல்லா அந்த களி பிணைப்பட மட்டும் பிணையும். நல்ல வடிவம் கேக்குக்கு செய்கிற மாதிரி. அம்மா காத்து சும்மா கையால் எடுத்து இப்படி ஊத்துக்க சும்மா வளக்கி கொண்டு போகணும். இருக்க மாமி இருக்க கூட என்ன அப்படி இருக்கணுமா? வடிவாளி அடியல சீனி போட்டுட்டீங்களா? சீனி போடணுங்கான அதை போடுவோம். சீனி போட்டா இன்னும் தண்ணி இவருக்கு பார்த்து சாப்பிடு. இது சரி இப்பதான் மினி மா போடக்கூடாது. சீனி தெரியும் தண்ணியுமா கொஞ்சம் அப்படி அந்த கேக் பதம் மாதிரி வேற ஒண்ணுமே. சீனியை பார்த்து கொஞ்சம் ஆட் பண்ணினாங்க. நீங்கள் இப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கயற மாதிரி இருக்கும். பொரிச்சா பிறகு அந்த கயர் வந்து இல்லாமல் போயிடும். தேங்காய் உரிக்கிறது கொஞ்சம் பொச்சு எடுத்தாச்சு. இதுதான் எங்கட அடுப்பு செட்டப். பிறகு வருது ஐயா உங்களுக்கு காமண்டு கத்தி கொண்டிருக்கு. நல்லா எரியுது. சட்டி வச்சாச்சு, அடுப்பிடிக்கிறோம். தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டிய தேங்காய் எண்ணெய். பாப்பா வாரார், அப்பா வாரார். தேங்காய் விழ போதேன்னு சொல்லி நம்ம எல்லாரும் நான் மரத்துக்கு கீழே வச்சுட்டேனா. தேங்காய் மேல கிடக்குதான். யாருக்கு? மகனுக்கு. பாருங்க என்ன மாதிரி வருது ஊதி. என்ன ப்ரௌன் கலருக்கு வருது. என்ன கொதிக்கத்தான் போடுவோம். சுமர்றேன். இப்பதான் வாசனை வருது. ரொம்பயா நல்லா இருக்கு வாசனை. அவர் பட்டன் வர்ற சந்தோஷத்துல செய்வேன்.
பார்க்க ஆசையாக தான் கிடக்கு. போய் சாப்பிடணும் மாதிரி கிடக்கு. வாசத்தை பாருங்க. என்னடா இப்போ இரவாகி கொண்டிருக்குது, குக்கிங் நடந்து கொண்டிருக்குது. இது முடியல பனங்காய் பணியாரம். கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு இன்னொன்று காவாசி கிடக்குது, அதையும் முடிச்சுட்டு தண்டுவோம். யாருக்கும் கரிமிளகாய் தூள் சிரிப்பீங்கல்ல, கரிமிளகாய் தூள் மற்றது முட்டைமா அரிசிமா மோர் மிளகாய் அதை வேண்டாம். கீழ்காணும் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்க. வாசம்தான். ரெண்டாவது செட் பொறிப்பட்டு கொண்டிருக்கீங்க. இன்னும் எவ்வளோ கிடாக்கு. சாப்பிடு போமா. எப்படி இருக்கு? சுடுதே சரியா சுடுது. சார் பாருங்க அந்த கலர், பச்சை கலரோட எப்படி இருக்குண்டு. சாப்பிட ரெடி ஆயிட்டேன் பாருங்க, அப்படி இருக்க. நான் செஞ்சு போச்சு. அம்மா செய்யற இதுக்கு ஈடாகாது என்றாலும் கிருசா தங்கச்சி செய்யறவா அது வேற லெவல். அதை விட நல்லா இருக்கு. என்ன மாதிரி இருக்கு? நல்லா இருக்கும். அழுகிறதுல நான் சுட வேண்டிய கட்டத்துக்கு வந்துட்டேன். நானே சுடுவான். பெருசு பெருசாக போட்டுருக்குறா. நீங்கள் உங்க இருங்க. ஒன்று ரெண்டு ஓட்டு தானே அந்த சட்டியில் தெரியுது. விடுங்க பின்பக்கம் தானே இவ்வளோ சுட்டு இஞ்சாலையும் எண்ணெய் சட்டிக்கு போட்டாச்சு. இவ்வளோ தான் கிடக்குது. என்ன செய்யறீங்க சுபர்ணன்? ஓகே, ஒரு மாதிரி தங்கச்சி தொடங்கி மனசில முடிஞ்சது. பனங்காய் பணியாரம் தங்கச்சின்னு அந்த டேஸ்ட் டிஃபரெண்ட். முதலே சாப்பிட்டு பார்த்துட்டோம். எப்படி இருக்கு சுபர்ணன்? நல்லா இருக்கு. நான் இப்போ 5வது சாப்பிட போறேன். 5:30 எங்கிற 5வது உண்டு. என்னோட ஆல்ரெடி 10 சாப்பிட்டுட்டு இன்னும் நல்லா இருக்கும். அதுவும் பனங்காய் தேவையான நைட்டு மதியம் செய்யலாம் பகுதிக்கு. நல்லா இருக்கும். எங்கட பனங்காய் வந்து இனிப்பு பனங்காய், மற்றது வந்து கொஞ்சம் கயராகும். கயறுனா சில பேர் சுட்டு தான் பனங்காயை சுட்டு தான் சாப்பிடுவேன். பனங்காயை சுட்டு அந்த அந்த பானி எடுத்து தான் செய்வேன். எங்கட பனங்காய்க்கு அப்படி செய்ய தேவையில்லை. ஒரு ப்ளஸ் பாயிண்ட். சாப்பிட்டு கொண்டே இருக்கேன். தங்கச்சி மீனுக்கு தெரியுதா? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி வணக்கம்.